ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சம்ஸ் பார்க்கலாங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த சம்மு பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இப்போ ரீசெண்டாக கேட்ட சம்மு தான். இந்த மாடலையும் சம்மு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா? நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி கூட பாருங்கள். இந்த சம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இரு எண்களின் மீசிமா ஆனது, 2 எண்களின் மீசிமா ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் வரைக்கும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மீசிமா ஆனது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதாவது மீபேகானா ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃப்பின் 6 மடங்காகும். எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்களா? எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் வந்துட்டு 6 மடங்கு ஹெச்சிசிஎஃப்போட மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்சிசிஎஃப் சரிங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மீபேகா 12. இப்போ ஹெச்சிசிஎஃப் மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12. அப்போ நம்ம எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? ஹெச்சிசிஎஃப் மதிப்பை இங்கே இது கூட போட்டு 6 மடங்கு இல்லையா, இதோட டிவைட் பண்ண இது மல்டிப்ளை பண்ணாக்கா எல்சிஎம் மதிப்பு வந்துட போகுது. அப்போ 6 × 12 ஈக்குவல் டு 6 2 12க்கு 2 மிச்சம் 1 1 6 6 6 1 7 72 வந்துடுச்சிங்களா? அப்போ நம்ம எல்சிஎம் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 72. அவங்க இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் ட்ரிக்ஸ் வச்சு கேட்குறாங்க. நம்ம அதை புரிஞ்சுட்டு இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டாலும் நம்மளுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச்சிசிஎஃப் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க கொடுத்துட்டாங்க 12ன்னு, அதையும் போட்டுட்டோம். ஓர் எண் 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டுருங்க. அதை நம்ம இன்னொரு எண்ணை வந்து நம்ம எக்ஸின் வச்சுக்கலாம் கேட்குறதா. இப்போ நம்ம ஓர் எண் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுட்டு 36ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு எக்ஸ் கேட்குறாங்க, ஒரு எண்ணை வந்து நம்ம 36ன்னு வச்சுக்கணும். இதுக்கு நம்ம போன வீடியோவில் கூட இந்த சம்ஸ் மாடலு இன்னொரு சம் பார்த்துருந்தோம், அதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த மெத்தட்லேயும் கேட்டிருந்தாங்க. இது சேம் அதே ஃபார்முலா தான். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு ஒய். சரிங்களா? இது ஃபார்முலா. இதே ஃபார்முலாவில் போட்டாலே ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 72 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் 12 ஈக்குவல் எக்ஸு நமக்கு தெரியாது, ஒய் 36. ஏதாவது நீங்கள் இப்போ மாற்றி கூட எடுத்துக்கலாம். எக்ஸின் மதிப்பு 36 எடுத்துகிட்டு கூட எனக்கு ஒய் நான் கண்டுபிடிச்சிக்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் மெத்தடு தான். 72 இன்ட்டு 12. இந்த எக்ஸ் வேணும்னா நம்ம இந்த 36 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அங்கே பெருக்கலாக இருக்குது, அந்த சைடு வந்தால் வகுத்தலாம் மாறிடும். ஓகேவா? ஈக்குவல் எக்ஸ். இப்போ 36 வந்து 12 ஓர் 12 3 டைம் போகுமா? 3 12 தான் 36. இந்த 3ஆல் போயிட்டு இந்த 72 அடிக்கலாமா? 3 6 மீதி 1 12 மாறும். 4 12 24 தடவை இருக்குமா? அவ்வளோவே. எக்ஸின் மதிப்பு 24 தான் ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? இரு எண்களின் மீசிமானது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மற்றொரு எண் தான் என்னது? எக்ஸு. எக்ஸின் மதிப்பு தான் என்னது? 24 ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈஸியான மாடல் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 6 மடங்காகும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம ஹெச்சிசிஎஃப்போட 6 மடங்கு தான் எல்சிஎம்ங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம போட்டுட்டாலே ஈஸியான மெத்தடு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வர வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் நம்ம
இதே மாதிரி சம்ஸ் நிறைய மாடல் பார்க்கலாம். சரிங்களா? வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ல எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக நான் வீடியோ போடுறேன். நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.